அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, இந்த இனிய மந்திரம் நம்முடைய காதுகளில் ஒலித்து இதயத்தில் நம் உள் உணர்வுகளில் ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை கேட்ட மாத்திரத்தில் பெரும் கருணையோடு இந்த மானிட வர்க்கம் மேன்மையுறுவதற்காக இந்த மந்திரங்களை அருளிய வள்ளல் பெருமானின் அன்பு நம் மனதை நெகிழ வைக்கும். ஜீவகாருண்ய ஒழுக்கமே மோட்சத்தின் திறவுகோல் என்று அன்பையும் மனிதநேயத்தையும் போதித்த வள்ளல் பெருமான் பற்றியே அருளாளர்கள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். தில்லையை அடுத்த மருதூரில் ராமையா பிள்ளை சின்னம்மை தம்பதியருக்கு 1823ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி 5வது மகனாக பிறந்தார் வள்ளலார். பெற்றோர் ராமலிங்கம் என்று பெயரிட்டனர். ராமலிங்க அடிகளார் பிறந்து 6 மாதத்திற்குள்ளாகவே அவரது தந்தையான ராமையா பிள்ளை அவர்கள் இயற்கை எய்தினார். இதன் காரணமாக தன் குழந்தைகளுடன் ராமலிங்க அடிகளாரின் தாயார் சின்னம்மையார் அவர் பிறந்த ஊரான பொன்னேரிக்கு குடிபெயர்ந்தார். பொன்னேரியில் சிறிது காலம் வாழ்ந்த பிறகு ராமலிங்க அடிகளார் மற்றும் அவரது குடும்பத்தினர் சென்னை ஏழுக்கிணறு பகுதியில் வாழ்ந்து வந்த வள்ளலாரின் மூத்த சகோதரரான சபாபதியின் பராமரிப்பில் வாழ்ந்து வந்தனர். தனது தம்பி ராமலிங்கம் கல்வியில் சிறந்து விளங்க விரும்பி அவரை கல்வி கற்க பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பினார். ஆனால் இந்த புவி உலக கல்வியில் நாட்டமில்லாமல் இருந்த ராமலிங்க அடிகளார் எப்போதும் முருக தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். எப்போதும் கந்தசாமி கோவிலுக்கு செல்வார். அவரது சகோதரர் அவரை நல்வழிப்படுத்துவதற்காக தன் குருநாதரான காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தார். ராமலிங்க சுவாமிகள் அங்கும் சரியாக படிக்கவில்லை. வகுப்பு முடிந்ததும் கந்தக்கோட்டம் சென்று கந்தனை வழிபடுவார். ஒரு நாள் ராமலிங்க சுவாமிகள் கந்தக்கோட்டம் முருகன் கோவிலுக்கு சென்றிருந்த பொழுது அவர் அங்கு என்ன செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவரது ஆசிரியர் சபாபதி முதலியாரும் முருகன் சந்நிதிக்கு சென்றார். அங்கே அவர் ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே, தன்முக துய்யமணி உன்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே என்று மனமுருக பாடிக்கொண்டிருந்தார். மிக ஆழ்ந்த பொருளுடன் ஆன அப்பாடலை ராமலிங்க சுவாமிகள் பாடுவதை கண்ட காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் மெய்மறந்து நின்று கண்ணீரே வடித்து விட்டார். ராமலிங்கரின் அறிவு தரத்தையும் பக்குவ நிலையையும் உணர்ந்து அவருக்கு கல்வி கற்பிப்பதை கைவிட்டு விட்டார். அவருக்கு சாதாரண உலகியல் கல்வி தேவையில்லை என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு ராமலிங்க அடிகளார் தன் இறைப்பணியில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டார். ராமலிங்க பெருமான் எந்த பள்ளியிலும் பயின்றதும் இல்லை, எந்த ஆசிரியரிடத்தும் படித்ததும் இல்லை, எவரிடத்தும் உபதேசம் பெற்றதும் இல்லை, எவரிடத்தும் தீட்சை பெற்றதும் இல்லை, சரியை கிரியை யோகம் ஞானம் போன்ற ஆன்மீக பயிற்சிகளையும் பெறவில்லை. இறைவனே அவருக்கு கல்வி கேள்வி கருத்து என்று அனைத்தையும் கற்பித்தார். அரிதற்கு அருமையாகிய கல்வியை என் உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித்து அருளினீர் என்று பிற்காலத்தில் உரைநடை பகுதியான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பத்தில் அவர் எழுதி வைத்துள்ளார். அனைத்தும் இறைவனிடமே கேட்டு பெற்றதாக 6ஆம் திருமுறையில் பாடிய பாடல்களிலும் குறிப்பிட்டுள்ளார். பள்ளிக்கும் போகாமல் வீட்டிலும் தங்காமல் கோவில்களில் சுற்றி வந்த ராமலிங்க பெருமான் பின்னர் தன்னுடைய அந்நியார் அன்பில் கட்டுப்பட்டு உணவிற்கு வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். ராமலிங்கத்துக்கு வீட்டில் மாடியறை ஒதுக்கப்பட்டது. புத்தகங்களோடு அவர் மாடியறைக்கு சென்றார். சாப்பிடும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் அறையிலேயே தங்கி முருக வழிபாட்டில் தீவிரமாக ஈடுபட்டார். தனது அறையின் கண்ணாடியின் முன்பு விளக்கை ஏற்றி வைத்து அதன் முன் அமர்ந்து அந்த விளக்கின்
ஒளியையே உற்று பார்த்து கொண்டிருப்பார். அந்த விளக்கின் சிறிய ஒளி பேரொளியாகி அதில் மயில் வாகனத்தில் தேவயானை சகிதமாய் முருகன் தனக்கு காட்சியளித்ததாக பரவசப்பட்டு பாடல்கள் பாடினார். சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ்கடம்ப தார்கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கோடியும் அருட்கார்கொண்ட வன்மை தணிகாச்சலமும் என் கண்ணுற்றதே என்று பாடல் வாயிலாக இறைவன் எப்படி தனக்கு காட்சி கொடுத்தார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். ஒரு சமயம் புராணச் சொற்பொழிவு செய்யும் அண்ணன் சபாபதிக்கு உடல்நலம் குன்றியதால் ஒப்புக்கொண்ட சொற்பொழிவுக்கு செல்ல முடியவில்லை. எனவே அவர் தம்பி ராமலிங்கத்திடம் சொற்பொழிவு நடக்க உள்ள இடத்துக்கு சென்று சில பாடல்களை பாடி தான் வர முடியாத குறையை தீர்த்துவிட்டு வருமாறு கூறினார். அதன்படி ராமலிங்க பெருமான் அங்கு சென்றார். ராமலிங்கம் சேக்கிழார் பாடிய உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவளாவிய நீர்மலி மேனியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் அவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் என்ற பாடலை மனமுருக பாடி அதற்கு விளக்கம் சொன்னார். அவற்றை கேட்ட மக்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். அதுதான் ராமலிங்கத்தின் முதல் சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவு இரவில் நெடுநேரம் நிகழ்ந்தது. அனைவரும் வியந்து போற்றி பாராட்டினர். அடுத்த நாளும் ராமலிங்க பெருமாளை சொற்பொழிவாற்றினார். அவரது அண்ணனும் அண்ணியாரும் கூட சொற்பொழிவை கேட்க வந்திருந்தனர். கடல் அலைகளைப் போல வார்த்தைகள் தங்கு தடையின்றி தமிழின் சொற்சுவை பொருட்சுவை எல்லாம் ததும்பி வழிய மனித வாழ்வின் பெருமையையும் கடவுளை அறிந்து உணர்ந்து கடவுளோடு இணைய வேண்டிய அவசியத்தையும் அவர் பேச பேச அனைவரும் மெய்மறந்தனர். ராமலிங்கம் வீட்டிற்குள் வந்ததும் அண்ணனும் அண்ணியாரும் ராமலிங்க பெருமானின் காலில் விழுந்து வணங்கினார்கள். ஆனால் ராமலிங்க பெருமான், நீங்கள் இருவரும் எனக்கு கண்கண்ட தெய்வங்கள், உங்கள் அன்பின் அரவணைப்பில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இனிமேல் என்னை உயர்த்தி உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள் என்று சொல்லி வீட்டிற்குள் சென்று விட்டார். அன்றிலிருந்து ராமலிங்கம் எது செய்தாலும் அண்ணனும் அண்ணியும் தெய்வம் செய்வதாகவே நினைத்து மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்து பெருமை கொண்டனர். பல பல வடிவங்கள் நாமங்கள் கொண்டு பல கடவுளை போற்றி பல பாடல்கள் பாடினாலும் நாட்கள் செல்ல செல்ல ராமலிங்க பெருமான் ஆழ்ந்த உண்மை பொருளை ஆன்ம விளக்கத்தை அடையும் முயற்சியில் தீவிரமாய் ஈடுபட்டார். இருப்பினும் 1850ஆம் ஆண்டு ராமலிங்க அடிகளாருக்கு அவரது மூத்த சகோதரியின் மகளான தனக்கொடி என்னும் பெண்ணை உறவினர் கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து வைத்தனர். எனினும் திருமண வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு உலக மக்கள் மற்றும் இன்ன பிற உயிரினங்களின் துயர் போக்குவதற்கான முயற்சிகளிலேயே ராமலிங்க பெருமான் ஈடுபட்டிருந்தார். பிறகு 1858ஆம் ஆண்டு தில்லைக்கு வடக்கே உள்ள வடலூர் சென்று வசித்து வந்தார். வடலூரில் இருந்து சிதம்பரம் கோவிலின் 4 கோபுரங்களும் தெரியும். அங்கிருந்தபடியே தினமும் ஒளி வடிவில் இறைவனை கண்டு ஆனந்தமடைவார். அங்கு 1865ஆம் ஆண்டு சமரச சன்மார்க்க சபை என்கிற அமைப்பை ஏற்படுத்தினார். தொடர்ந்து சத்திய தர்மசாலையை தொடங்கினார். இதன் மூலம் மக்களுக்கு கடவுள் ஒருவரே, அவர் ஜோதி வடிவானவர், ஜீவகாருண்யம், பிற உயிர்களின் பசி போக்குதல், சாதி சமய வேறுபாடுகளற்ற சமுதாயத்தை உருவாக்குவது போன்ற கொள்கைகளை பரப்பி வந்தார். தனது யோக தியான சாதனைகளால் பல சித்திகள் கைவரப்பெற்ற வள்ளலார் அவற்றை ஆன்மீக மற்றும் பிற மக்களின் துயர் நீக்க பயன்படுத்தியுள்ளார். அவர் ஒரு முறை தனது ஆன்மீக சாதனை கருத்துக்களை எழுதி கொண்டிருந்த பொழுது இரவு வேளை ஆகிவிட்டபடியினால் தீபத்தை வைத்துக்கொண்டு வள்ளலார் எழுதி கொண்டிருந்தார். அப்பொழுது தீபத்தில் எண்ணெய் குறைந்து தீபம் அணையத் தொடங்கிய பொழுது வள்ளலார் அந்த தீபத்தில் எண்ணெயை ஊற்றுவதற்கு பதிலாக தண்ணீரை ஊற்றிவிட்டார். இருந்தும் அந்த தீபம் அணையாமல் எண்ணெயை ஊற்றியது போல சுடர்விட்டு எரிந்தது. இந்த காட்சியை அங்கிருந்த மக்கள் பலரும் கண்டு வள்ளலாரின் யோகா ஆற்றலை எண்ணி வியந்தனர். ஒருமுறை வள்ளலார் அவரின் நண்பர்களுடன் இரவு வேளையில் சென்று கொண்டிருந்த பொழுது கொள்ளையர்கள் அவர்களை மடக்கி நிறுத்தி கொள்ளையடிக்க முயன்றனர். அப்பொழுது கொள்ளையர்களில் சிலர் தங்கள் கைகளில் வைத்திருந்த ஆயுதங்களால் வள்ளலார் மற்றும் அவரை சார்ந்தவர்களை தாக்க முற்பட்ட பொழுது வள்ளலார் அக்கொள்ளையர்களை பார்த்து உயர்த்திய கை உயர்த்தியபடியே நிற்கட்டும் என கூற அந்த கொள்ளையர்களின் கை அப்படியே நின்றுவிட்டது. அவர்களால் அந்த கைகளை இறக்க முடியாமல் கதறி அழுது வள்ளலாரின் சக்தியை உணர்ந்து தங்களின் செயலுக்கு மன்னிப்பு கேட்டனர். உடனே வள்ளலார் அவர்களும் அவர்களை மன்னித்து களவு தொழிலை விட்டொழித்து நியாயமான முறையில் உழைத்து வாழும்படி அறிவுறுத்தி அனுப்பினார்.
வள்ளல் பெருமானவர்கள் உலக மக்கள் அனைவரும் கடைபிடிக்க பல உயரிய கொள்கைகளை உலகத்தாருக்கு வகுத்துச் சென்றார். ஆன்மீக தேடலுக்கும் தயவுள்ளம் கொண்ட வாழ்விற்கும் வழிகாட்டியாக திகழ்கின்ற வகையில் 5818 பாடல்கள் அடங்கிய திருவருட்பா என்ற பாடல் தொகுப்பை அருளிச் செய்தார். வள்ளலார் வகுத்த இந்த ஆன்மீக கொள்கைகளை இன்றளவும் அவரது கொள்கையை பின்பற்றும் பக்தர்களால் உலகெங்கிலும் பரப்பப்பட்டு வருகின்றன. வள்ளலார் உலகத்தாருக்கு அருளிய சில உயரிய கொள்கைகளை இப்போது நாம் பார்க்கலாம். பசித்த வயிறு கொண்ட ஏழைகள் மற்றும் இன்ன பிற உயிரினங்களின் பசியை போக்குவது கடவுளுக்கு செய்கின்ற மிகப்பெரிய தொண்டாகும். இறைவன் ஜோதி வடிவானவர். எனவே ஜோதி வடிவிலேயே ஒவ்வொருவரும் இறைவனை தியானித்து பூஜிக்க வேண்டும். மனிதர்களுக்கு ஜீவகாருண்யம் எனப்படும் கொள்கையே இறைவனை அடையக்கூடிய எளிய வழியாகும். ஜீவகாருண்யம் என்பது ஒரு உயிரின் மேல் மற்றொரு உயிர் அன்பு காட்டுதலும், பசியாலும் வறுமையாலும் வாடும் ஏழை மக்களுக்கும் நோய் நொடியில் துன்பப்படும் ஜீவன்கள் இடத்தும் பரிவு பூண்டு அதன் துன்பத்தையும் பசியையும் போக்கும் மனநிலையே. இந்த மனநிலையை அவரது பாடலில் விவரிக்கிறார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்தேன், வீடுதோர் அறிந்தும் பசியராத அயர்ந்த வெற்றரை கண்டு உளம் பதைத்தேன், நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேருறக் கண்டு உளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சிழைத்தவர் தமைக்கண்டே இளைத்தேன் என்று தனது காருண்யத்தை வெளிப்படுத்துகிறார். தர்மசாலையில் மக்கள் வழங்கும் பொருளுதவியை கொண்டு ஜாதி மத மொழியின நிற பாகுபாடுகள் பாராமல் 3 வேளையும் பசித்தவர்க்கு உணவளிக்கும் தொண்டு இன்றும் தொடர்கிறது. மேலும் வள்ளலார் பல மூலிகைகளின் குணங்களை அட்டவணையாக எழுதியிருக்கிறார். சஞ்சீவி மூலிகைகள் பலவற்றை பற்றிய குறிப்புகளை எழுதியிருக்கிறார். அதை மக்களுக்கு தந்து நோய்களை குணப்படுத்தியும் இருக்கிறார். சுத்த சன்மார்க்க சங்கத்தின் வாயிலாக மகத்தான 3 மந்திரங்களை சொன்னார். அவை பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்பவை. பசித்திருத்தல் என்பது அளவோடு உண்ணுதல், போதிய அளவு உண்ணல். அதாவது மூச்சுவிட முடியாத அளவிற்கு பெரும் தீனி தின்று கஷ்டப்படாமல் சுறுசுறுப்பாக இயங்குமாறு அந்த அளவிற்கு உணவு உண்ணுதல். மேலும் உலகப் பொருட்கள் மீதான பசியை தவிர்த்து ஆன்மீக ஞானம் மற்றும் இறைவனுக்கான பசியை, இறை மகத்துவத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வமும் வேட்கையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பசியை வைத்திருக்க வேண்டும் என்பதாகும். எந்த வெளிப்பொருளையும் நிகழ்ச்சியையும் அறிவு நாடாமல் உண்மை பொருளையே நோக்கி அது நிற்க வேண்டும் என்ற குறிப்பு தனித்திரு என்பது குறிக்கிறது. மேலும் தனித்திருந்தாலும் மனம் அலைப்பாயாது சும்மா இருப்பது என்பது மிகவும் கடினமானது. உலக விஷயங்கள், உறவுகள் மற்றும் பொருட்கள் மீதுள்ள பற்றிலிருந்து விலகி தனியாகவும் பற்றற்றும் இருப்பதை வலியுறுத்துவதே தனித்திரு என்பது. விழித்திரு என்றால் தூங்காமல் கண்விழித்திரு என்பதில்லை. சோம்பல், அறியாமை மற்றும் உலக மாயைகளில் ஆழ்ந்து விடாமல் எப்பொழுதும் விழிப்புடனும் தியானத்துடனும் இறைவனின் நினைவில் இருத்தல். மேலும் பல்வேறு லோகாயுதமான விஷயங்களில் நமது கவனத்தை எடுத்து சென்று விடாமல் கவனமாக எப்பொழுதும் இறை தியானத்துடனே இருக்க வேண்டும். அதற்கான விழிப்பு எப்பொழுதும் தேவை என்பதை விழித்திரு என்பது உணர்த்துகிறது. இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவரும் சாதி, மத, இன, மொழி வேறுபாடுகள் இல்லாமல் பாகுபாடுகளை பாராமல் அனைவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். இறை வழிபாட்டுக்குரிய கோவில்களில் அந்த இறைவனுக்கு படைப்பதாக கூறி எந்த ஒரு உயிரையும் பலியிடக்கூடாது. புலால் உண்ணல், மது அருந்துதல், சூதாடுதல், புறம் கூறுதல், பிறன்மனை நோக்குதல் போன்ற கீழான செயல்களை ஒவ்வொருவரும் விட்டொழிக்க வேண்டும். நமது வாழ்க்கையில் நம்மை அறியாமல் புகுந்துவிட்ட மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் அறவே நீக்க வேண்டும் என்று வள்ளலார் வலியுறுத்துகிறார். ஒரு மனிதன் தெய்வீக நிலையை அடைய அவன் சாத்வீகமான உணவுகளையே உண்ண வேண்டும் என்பது வள்ளலாரின் கொள்கையாகும். அதன்படி இறைநிலையை அடைய விரும்புகின்ற மனிதர்கள் புலால் உணவுகள், மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்களை அறவே நீக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார். அன்றாடம் சமைக்கின்ற உணவை அன்றே சாப்பிட்டு முடிக்க வேண்டும். முன்னிரவில் சமைத்த உணவை மறுதினம் வைத்து சாப்பிடுவது கூடாது என வள்ளலார் கூறுகின்றார். மிகச்சிறந்த யோகியாக திகழ்ந்த வள்ளலார் உலக மக்கள் நன்மையுற மிகச்சிறந்த மந்திரத்தை அருளி சென்றுள்ளார். இறைவன் ஜோதி வடிவானவர் மற்றும் ஜீவகாருண்யம் ஆகிய இரண்டும் தனது தலையாய கொள்கைகளாக கடைபிடித்து வந்த வள்ளல் பெருமான் அந்த 2 வார்த்தைகளை
மக்களுக்கு எப்போதும் நினைவு கூறத்தக்க வகையில் இந்த அற்புதமான மந்திரத்தை ஏற்றியுள்ளார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பதே வள்ளல் பெருமான் உலக மக்களுக்காக அளித்த மிகச்சிறந்த மந்திரமாகும். இந்த வள்ளல் பெருமானின் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பவர்களுக்கு அகத்திலும் புறத்திலும் இருக்கின்ற தீவினைகள் அகலும், ஜீவகாருண்யம் பெருகும், தீராத நோய் நொடிகள் ஏதும் அண்டாது, கடன் வீண் விரயங்கள் போன்றவை ஏற்படாமல் காக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், தீய குணங்கள் நம்மை விட்டு நீங்கும், நல்லோர் நட்பு அதிகரிக்கும், தீயவர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள். யோகம் தியானம் போன்றவற்றில் கரை கண்டு ஞான நிலை அடைந்த வள்ளலார் 1870ஆம் ஆண்டு சித்தி வளாகத்தில் சத்தியஞான சபையை உருவாக்கினார். சத்தியஞான சபையை தாமரை வடிவில் எண்கோணமாக அழகுற அமைத்து 25/1/1872 தைத்திங்கள் 13ஆம் நாள் வியாழக்கிழமை பூச நாள் அன்று முதலாக சபையில் வழிபாடு தொடங்க பெற்றது. அனைவரும் அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை கண்டு களித்தனர். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அகத்தே உயர்ந்த மனிதநேயத்திற்கான ஜோதி பிரகாசம் உள்ளது. ஆனால் ஆன்ம ஜோதியை ஆணவம், கண்மம், மாயை போன்ற மும்மலம் சார்ந்த மாய சக்திகளால் ஏற்படும் தடைகளான ஆசை, கோபம், சுயநலம் போன்ற பொல்லாத குணங்கள் திரைகளாய் மறைத்து விடுகின்றன. இந்த திரைகள் விலகி ஜோதியாய் விளங்கும் இறைவனை தரிசிப்பதே ஜோதி தரிசனம். வள்ளலார் அருட்பாவில் இந்த 7 திரைகள் அவற்றின் வண்ணங்கள் மற்றும் தொடர்புடைய சக்திகளுடன் விளக்கியுள்ளார். இந்த திரைகள் நம் தலைக்கு மேல் உள்ள 2 கண்கள் சேரும் இடமான ஞானசபை என்ற ஆன்மஸ்தானத்தில் அமைந்திருப்பதாக கருதப்படுகிறது. இவை நமது உண்மையான ஆன்ம ஜோதியை மறைத்து இறைவனை உணர்வதை தடுக்கின்றன. இந்த 7 திரைகளையும் அவற்றின் காரணமான மும்மலங்களையும் நீக்குவதன் மூலம் ஜீவகாருண்யம், பக்தி, தியானம் போன்ற பயிற்சிகள் மூலம் ஆன்மஜோதியை தரிசிக்க முடியும் என்பதே இதன் விளக்கம். அருட்பெரும் ஜோதியை மறைத்து கொண்டிருக்கும் 7 திரைகளும் நீங்க பெற்றால் அருட்பெரும் ஜோதியை தரிசிக்கலாம் என்பதை வள்ளலார் தமது அருட்பெரும் ஜோதி அகவலில் எடுத்து கூறியுள்ளார். பூச நன்னாளில் கருந்திரை, நீலத்திரை, பச்சை திரை, செம்மை திரை, பொன்மை திரை, வெண்மை திரை, கலப்பு திரை என்ற 7 திரைகளை, அதாவது அசுத்த மாயாசக்தி, சுத்தாசுத்த மாயாசக்தி, கிரியாசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, ஆதிசக்தி, சிற்சக்தி என 7 வித சக்திகளை கடந்து விட்டால் ஜோதி வடிவிலான இறைவனை தரிசித்து மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம். ஞானசபையில் வழிபாடு தொடங்கிய போது வள்ளலார் தன் கையால் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்தார். அது அணையா தீபமாக இன்று வரை பராமரிக்கப்படுகிறது. அந்த தீபம் 6.25 அடி உயரமும் 4.25 அடி அகலமும் கொண்ட ஒரு கண்ணாடியில் பட்டு எதிரொலிப்பதே ஜோதியாகும். அந்த கண்ணாடி வள்ளலாரால் 48 நாட்கள் விசேஷ வழிபாடு செய்யப்பட்டது. எனவே ஒவ்வொரு தைப்பூச திருநாளன்றும் சத்தியஞான சபையில் இந்த 7 திரைகளையும் விலக்கி ஜோதி தரிசனம் நிகழும். இதை இன்று வரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசித்து வருகிறார்கள். மக்களிடம் தீப விளக்கை தொடர்ந்து வழிபட்டு வர சொல்லிவிட்டு தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் கண்டு ஆராதிக்குமாறு வள்ளலார் பணித்தார். வள்ளல் பெருமான் தம் அருள் உடம்பை மக்களின் புறக்கண்களுக்கு தோன்றாமல் மறைத்து கொண்டு அதை நெருப்பால் சுடாமலும் மண்ணில் புதையாமலும் ஆகும் வண்ணம் 1874ஆம் ஆண்டு தைப்பூச நாளில் இரவு 12 மணிக்கு சித்தி வளாகத்தில் அறையை தாளிட்டு கொண்டு அமர்ந்து ஆனந்த ஜோதியில் ஐக்கியமானார். பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்டது இந்த தைப்பூச நன்னாள். அம்பிகை ஈசனுடன் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும். சூரபத்மனையும் அசுரர்களையும் வதம் செய்வதற்காக பராசக்தி முருகனுக்கு சக்திவேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாளாகும். சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நன்னாளில் சரணப்பத்து என்ற திருவருட்பாவில் கந்தனை அருள் நிறைந்த அமிர்தம் போன்ற முருகப்பெருமானே, அழகனே, தூயவனே என போற்றி சரணமடைந்து வள்ளல் பெருமான் பாடிய பாடலை திருமதி பவானி சேகர் அவர்கள் பாடக் கேட்டு மகிழ்வோம். அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமானை சரணடைவோம். அருளாரமுதே சரணம் சரணம், அழகாமலா
சரணம் சரணம். பொருளாயனையாள் புனிதா சரணம். பொன்னே மணியே சரணம் சரணம். மருள்வார்க்கரியாய் சரணம் சரணம். மயில் வாகனனே சரணம் சரணம். கருணாலயனே சரணம் சரணம். கந்தா சரணம் சரணம் சரணம். கந்தா சரணம் சரணம் சரணம். முடியா முதலே சரணம் சரணம். முருகா குமரா சரணம் சரணம். வடிவேலரசே சரணம் சரணம். மயிலூர் மணியே சரணம் சரணம். அடியார் கேளியாய் சரணம் சரணம். அரியாய் பெரியாய் சரணம் சரணம். கடியா கரியே சரணம் சரணம். கந்தா சரணம் சரணம் சரணம். கந்தா சரணம் சரணம் சரணம். பூவே மனமே சரணம் சரணம். பொருளே அருளே சரணம் சரணம். கோவே குகனே சரணம் சரணம். குருவே திருவே சரணம் சரணம். தேவே தெளிவே சரணம் சரணம். சிவசண்முகனே சரணம் சரணம். காவே தருவே சரணம் சரணம். கந்தா சரணம் சரணம் சரணம். கந்தா சரணம் சரணம் சரணம். கந்தா சரணம் சரணம் சரணம். கந்தா சரணம் சரணம் சரணம்.